ராமனிடமும் லக்குவனிடமும் விபீடனன் அதிகாயனது வரலாறை சொல்லுதற்கு முன் வருகிறான். அதிகாயனை நீங்கள் தவறுதலாக குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அவன் போன பிறவியில் எதுவாக இருந்தான் தெரியுமான்னு தொடங்கக்கூடிய ஒரு செய்தி. இப்ப படிக்கக்கூடிய இந்த புராண செய்தி வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு விதமாக பல காலங்களாய் சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு புராணம். இதுல இதுதான் சரின்னு சொல்லுவதற்கு உரியதாகிய சான்று ஆதாரம் ஏதும் இல்லை. அதனால இந்த அதிகாயனுடைய வரலாறு பார்க்கடலில் இருந்து தொடங்கக்கூடிய ஒரு வரலாறு. என்னாயிற்று? மது கைடவர் என்பவர் வானவர் தம் பதி கை கொடு கட்டவர். பண்டு ஒரு நாள் அதி கைதவர் ஆழி அனந்தனையும் விதி கைமிக முட்டிய வெம்மையினார். இந்த மது கைடவர்கள் எவ்வாறு தோன்றினார்கள் என்பது இந்த இடத்துல சொல்லப்படலை. ஆனால் மரபு ரீதியாக என்ன சொல்லுகிறார்கள்? 2 விதமான விளக்கங்கள் உண்டு. ஒன்று, அந்த மது கைடவர்கள் நாரணன் பார்க்கடலில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவனது காதின் வழியாக தோன்றியவர்கள் என்றது ஒரு கருத்து. இந்த கருத்தை நாட்டிய சாஸ்திரம் பேசுகிறது. மற்றொரு கருத்து, நாரணனது மூச்சிலிருந்து தோன்றியவர்கள் என்பதை நாரணனை சார்ந்த பதும புராணமோ ஏனைய பிற புராணங்களோ இவ்வாறு விளக்குகின்றன. இந்த மது கைடவர்கள் தோன்றியதன் பின் என்னாயிற்று? மது கைடவர் என்பவர் வானவர் தம் பதி கை கொடு கட்டவர். தேவர்களினது ஊராகிய வானவர் தம் பதி, பதின வாழிடம், தேவர்கள் வாழுதற்கு இடமாகிய சொர்க்கத்தை கைப்பற்றி கொண்டு கட்டவர், அதனை அழித்தவர்கள். சொர்க்கத்தை முற்றிலுமாக தங்கள் கையகப்படுத்தி அங்குள்ள தேவர்களையெல்லாம் அடிமைப்படுத்தியவர்கள். இல்ல மெயின்டெனன்ஸ் சண்டே தான் பண்ணுவோம், ஒர்க்கிங் டேல பண்ண மாட்டார். இப்பதான் வரும், திருப்பி வரும். கட்டவர். அடுத்து என்ன ஆயிற்று? பண்டு ஒரு நாள், பண்டுனா ரொம்ப காலத்திற்கு முன்பு, பண்டுனாக்க பழமைன்னு அர்த்தம், தொன்மைன்னு அர்த்தம். கிளாஸ் எடுத்துருக்கு. பண்டு ஒரு நாள் அதி கைதவர். இந்த அதி கைதவர் அப்படின்னாக்க மிகுதியான வஞ்சனை உடையவர்களாய், கைதவம்னா வஞ்சனை, ஏற்கனவே பார்த்துட்டோம். அதி கைதவர் அதிகமான வஞ்சனையினால் ஆழி அனந்தனையும் விதி கைமிக. ஆதி அனந்தன், ஆதியாகிய முதலோன், அனந்தன் அனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆதிசேடனிலே துயின்று கொண்டிருக்கக்கூடிய நாரணனை பார்க்கடலிலே திருப்பள்ளி கொண்டுள்ள அந்த திருமாலையும் எதிர்க்க அழைத்தார்கள். அனந்தனையும் விதி கைமிக, விதியானது இவர்களை தூண்டியதினால். எல்லா அசுரர்களும் அவர்கள் அழிதல் என்பது பிறரால் இல்லை, அவர்களாகவே வருவித்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்தான். அதனால இப்ப நாமே ராமகாதையில பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி தானே. ராவணனை யாருக்கு தெரியும்? அவன் இலங்கையின் அதிபதியாக வானோர்களை எல்லாம் அடக்கி ஆண்டான், அவ்வளவுதான். ராமகாதையினது நோக்கம் என்ன? பின்னாடி ராமனே இங்க சொல்ல போறான். ஆகவே ராமன் அடிப்படையிலேயே அந்த கதையினது நோக்கம் ராவணன் சீதையை சிறையெடுத்தல் என்ற தவறை செய்யாமல் இருந்திருந்தான் என்றால் ராவணனை பத்தி நமக்கு தெரியாது. அவன் ஒரு அரக்கன், அவனுக்கு உண்டான இயல்பிலே பல நாட்களாக இலங்கையை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறான்ற குறிப்பு கூட கிடைச்சிருக்கு. அதே போல இந்த மைது கைடவர்கள்
வானுலகத்தையே கை கொண்டு தேவர்களை அடிமைப்படுத்தி அந்த வானுலகத்தையே தங்கள் ஆட்சிக்கு உட்படுத்தி கொண்டிருந்த வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. விதி அவர்களை உந்தி தள்ளியது, விதி அவர்களை வற்புறுத்தியது. அதனால என்ன செய்தார்கள்? நாரணனையும் போருக்கு அழைத்தார்கள். ஆதி நாரணன். நாட்டிய சாஸ்திரம் இதை எப்படி சொல்லுகிறதுன்னா, மது கைடவர்கள் காதின் வழியே வந்தோன்னா அவர்களுக்கு பொழுது போகவில்லையா. ஏன்னா யுகமெல்லாம் முடிந்து அந்த யுகம் முடிவிலே பார்க்கடலிலே பெருமாள் பள்ளி கொண்டிருக்க அந்த மௌனமான அரித்துயில்ல இவர்கள் இருவரும் காதின் வழி தோன்றியதினால் உலகத்துல வேற உயிரினங்கள் இல்லை. அதனால பொழுது போகுவதற்கு வாய்ப்பில்லாமல் நாரணனை அவர்கள் போருக்கு அழைக்க, அவர்களுக்கு இடையே நடந்த போர்கள் தான், அதனை கொண்டு எழுந்ததுதான் நால்வகை விருத்திகள் என்று நாட்டிய சாஸ்திரம் சொல்லுகிறது. நால்வகை விருத்திகள் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு கதையை எவ்வாறு நகர்த்தி செல்வது என்பதற்கு உண்டான வழிவகைகளுக்கு பேர் விருத்தின்னு பேர். பாரதி விருத்தி, கைசிகி விருத்தி, ஆரபடி விருத்தின்னு பார்க்கிறோம் அல்லவா? இந்த விருத்திகள் இந்த மது கைடவரோடு நாரணன் போர் செய்த காலத்து அவர்கள் இடையே ஏற்படுத்தி கொண்ட உரையாடல், உடல் செயற்பாடுகள், நடை, இவைகளை கொண்டும் முகத்தில் ஏற்படுத்தி கொண்ட பாவங்களை கொண்டும் 4 வகையான விருத்திகள் தோன்றின என்று நாட்டிய சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த குறிப்பு கம்பன் கிட்ட இல்லை. இவர்கள் போருக்கு அழைத்தார்கள், நாரணனும் போருக்கு சம்மதித்தான். போர் தொடர்ந்து பல ஆண்டுகள் நடந்ததாக குறிப்பை கம்பன் தருகிறான் அடுத்த பாட்டுல. நீராழி இழிந்து நெடுந்தகைய தாராய் அமர் என்றனர் தாம் ஒரு நாள் ஆர் ஆழிய அண்ணலும் அகுதி இசையா வாரா அமர் செய்க என வந்தனால். நீர் ஆழி இழிந்து, ஆழினா கடல், பார்க்கடலை விட்டு நாரணனே நீங்கள் வெளியே வந்து நெடுந்தகையை, இந்த நெடுந்தகையன பெருந்தன்மை உடைய திருமாலை பார்த்து, தாராய் அமர், எங்களோடு போர் செய்தற்கு ஒரு வாய்ப்பினை நீங்கள் தரமாட்டீர்களா என்று இந்த மது கைடவர்கள் நாரணனை கேட்க என்றனர். தாம் ஒரு நாள் ஆர் ஆழி அண்ணலும், ஒரு நாள் இவர்கள் நாரணனிடம் சென்று இவ்வாறு கேட்டதினால், ஆர் ஆழிய அண்ணலும், வளர்க்கு அறிய சக்கரப்படையை உடையவனாகிய நாராயணனும் அகுது இசையா, அந்த மது கைடவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களோடு போரிடுவதற்கு உட்பட்டு வந்தான். வாரா அமர் செய்க என வந்தனால், வாருங்கள் நாம் சண்டையிடுவோம் என்று நாராயணனும் அவர்களோடு சண்டையிடுவதற்காக வந்தான். அந்த சண்டை எவ்வளவு நாள் நடந்தது? வல்லார் உரு 1000 ஆய்வரினும் நல்லார் முறை வீசி நகும் திரளார் மல்லார் இழகாது மலைந்தனன் மால் அல் 1000 அகினவா. எத்தனை வருஷம்? 1000 பல வருடங்களா. வல்லார் உரு 1000 ஆய்வரின், வல்லவர்களாகிய மது கைடவர்கள் தங்கள் முன்னே உரு 1000 கொண்டு வந்தாலும், என்ன விதமான வடிவம் எடுத்து வந்தாலும், நல்லார் முறை வீசி நகும் திரளார், நன்மை மிகுந்த போர் முறையாலே எப்படிப்பட்ட உரு எடுத்து வந்தாலும் அவர்களை கொல்லுதற்கு உண்டான ஆற்றலை பெற்றவர்களாக விளங்கின அந்த மது கைடவர்கள். மால் மல்லார் இழகாது மலைந்தன், திருமாலாகிய நாரணன் இழகாதுன்னா பின் வாங்காமல் அவர்களோடு தொடர்ந்து போர் செய்தான். எத்துணை காலமா? அல் 1000 அகினவால், அங்கனம் போர் புரிந்த நாள்கள் 1000 கழிந்து போயின. எத்துணை நாட்கள் தெரியாது, 12 காலம் அந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. யாருக்கு யாரும் சளைக்கல. நாரணனும் கை ஓயவில்லை,
அந்த மதுகைடவர்களும் கை ஓயாது தொடர்ந்து போரினை செய்தார்கள். பார்த்தான் நாராயணன், இந்த போர் எத்துணை காலம் இனி தொடர்ந்து நடைபெறப் போகிறது, இதனை ஒரு முடிவினுக்கு கொண்டு வரணும்ன்ற நிலைக்கு உந்தப்பட்ட நாராயணன் மது கைடவர்கள் கிட்டேயே கேட்டான், உங்களை நான் வெல்ல வேண்டும், உங்களை கொல்ல வேண்டும்னா எப்படிப்பட்ட மரணம் வந்தால் நீங்கள் இறப்பீர்கள்? இது நியாயமான ஒரு கேள்வி கேட்கலாம். பழைய காலத்துல போர் முறையில இது நியாயமே. நம்முடைய புராணங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். அசுரர்கள் எல்லோரும் தொடக்கத்துல பிரம்மனிடம் என்ன வரம் கேட்பார்கள்? மரணம் இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு கேட்பார்கள். உடனே பிரம்மன் என்ன சொல்லுவான்? வாய்ப்பு இல்லை, நீ எப்பொழுது இவ்வுலகிலே ஜனித்தாயோ அல்லது பிறந்தாயோ அப்போ உனக்கு மரணம் உண்டு. ஆனால் ஒரு வாய்ப்பை மட்டும் என்னால் தர முடியும், எவைகளினால் மரணம் வேண்டாம் என்று நீ கேள், அதை நான் தருகிறேன். அதனால்தான் ஒவ்வொரு தலைமுறையிலும் அரக்கர்கள் ஒவ்வொரு விதமான வரம் கேட்க, அதுல இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு குறைபாட்டினை இறைவன் பயன்படுத்தி அரக்கர்களை கொல்ல, அடுத்த தலைமுறையில வரக்கூடிய அரக்கர்கள் போன தலைமுறையில அரக்கர்கள் பெற்ற வரத்தை காட்டிலும் இன்னமும் சாதுரியமாக சிந்தித்து வரம் கேட்பார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், இரண்யனினுடைய வதம், நரசிங்கமாய் இறைவன் வந்து இரண்யனை கொல்லுகிறான்னு சொன்னா அவன் கேட்ட வரம் பாருங்க, கொஞ்சம் கூட நம்மால யோசிக்கவே முடியாது. பகலிலோ இரவிலோ இறக்கக்கூடாது, ஒரு இடத்தின் அகத்திலோ புறத்திலோ இறக்கக்கூடாது, தேவர் படைக்கலன்களால் இறக்கக்கூடாது, அசுரர் படைக்கலன்களால் இறக்கக்கூடாது, மானுடர்களினுடைய படைக்கலன், வரிசையா கேட்டு எல்லாவற்றையும் தருகிறார் பிரம்மன். மானுடரால் இறக்கக்கூடாது, விலங்குகளால் இறக்கக்கூடாது, ஒவ்வொன்றாக இவையெல்லாம் கொடுத்ததன் பின் எல்லாவற்றையும் கலந்த நிலையில நாரணன் தோன்றுகிறது. அவனை மனிதன் என்பதா விலங்கு என்பதா தெரியாது. ஒரு இடத்தினுடைய அகமும் புறமும் இல்லாமல் வாயிற்படியில கிடத்தி, எந்த ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய நகங்களினால் கிழிக்கிறார். அழகா எழுதின ஆண்டாள், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தார். ரொம்ப அழகான இடம். அதனால ரொம்ப நாராயணர் பெரிய முயற்சி எல்லாம் எடுக்கல, நகத்தால் அப்படி கிழிச்சு போட்டுட்டு. அதனால அரக்கர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் தங்கள் முன்னோர்கள் மேற்கொண்ட தவத்தினால் பெற்ற வரங்களை காட்டிலும் புதியதான பல தவங்களை செய்து பல புதிய வரங்களை பெறுகிறார்கள். இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டு இறைவன் தண்டிக்க. அதனால அந்த காலத்துல வரம் பெறுகின்ற பொழுதே ஒவ்வொரு அரக்கனும் எவைகளினால் மரணம் அடைய மாட்டான்னு தெரியும். அவர்களை எவ்வாறு மரணத்தினுக்கு உட்படுத்துவது என்று இறையவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் தங்களினுடைய பெருமைக்காகவே சொல்லுவார்கள், என்னை இப்படித்தான் நீ கொல்ல முடியும், அது உன்னால் முடியாது. இதே நிலை நடந்தது இல்லையா மகாபாரதத்துல? பீஷ்மரை எவ்வாறு சாய்ப்பது? பீஷ்மர்கிட்டயே போய் கருத்து கேட்டார்கள். என் முன்னே யாரேனும் ஒரு பெண் தன்மையோடு அல்லது பெண்ணோ நின்று போர் செய்தால் நான் என்னுடைய அத்திரங்களை பிரயோகிக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்தார். அதனால பாண்டவர்கள் என்ன செய்தார்கள்? சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை சாய்த்தார்கள். அதனால அந்த கால வீரத்துல இது இயல்பானது. தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல், தன்னுடைய தனித்துவமான சக்தி, இவைகளை சொல்லி இதற்கு மேலும் உனக்கு ஆற்றல் இருந்தால் கொன்றுகொள் என்று அறைகூவல் விடுது. அதனால என்ன செய்தான் நாராயணன்? தன் போல்வார் தானும் இல்லாத தனி பொன் போல் ஒளிர் மேனியனை புகழோய் என் போல்பவர் சொல்லுவது என் உடையா, உன் போல்பவர் யார் உளர் என்று உரையா.
மது கைடவர்களே மெல்ல வலைக்குள்ள விழ தலைப்படுகிறார்கள். என்ன கேட்டார்களா நாராயணனிடம்? இதுவரைக்கும் எங்களோடு இவ்வளவு அழகாக இத்துணை காலம் தொடர்ந்து போர் செய்தவர்கள் யார் ஒருவரும் இல்லை. நாங்கள் செய்யக்கூடிய போருக்கு இணையாக எங்களை எதிர்த்து மிக அழகாக திறமையோடு நீ போர் செய்கிறாய். எப்படியா? தன் போல்வர் தானும் இல்லாத, தன்னை ஒத்தவர் யாவரும் தானும் இல்லாத தனி பொன் போல் ஒளிர் மேனியனை, சிறப்புடைய பொன் போல் ஒளிவிடக்கூடிய திருமேனியை உடைய திருமாலை இந்த மது கைடவர்கள் பார்த்து, புகழோய், புகழுக்கு உடையவரே, என் போல்பவர் சொல்லுவது எங்களை போன்றவர்கள் சொல்லுதற்கு உரித்தானது யாது என்றால், எண் உடையார் உன் போல்பவர் யார் உளார்? எண்ணி மதிக்கத்தக்க வலிமை உடையவர்கள் உன்னை போன்றவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஏன்னா இத்துணை காலம் ஆயிரம் நாட்களாக எங்களோடு சலிக்காமல் போர் செய்யக்கூடிய ஆற்றல் உன்னை தவிர வேறு யாருக்கு உண்டு என உரையா என்று சொல்லி என்ன சொன்னார்களா? அதனால் நாங்க மகிழ்ந்தோம். எங்களிடமிருந்து உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா வாங்கிக்கொள். எப்படி? மது கைடவர்கள் நாரணனுக்கு வரம் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அதுதான் விதியினது உந்துது. என்னை போல் நீ போர் செய்கிறாய்னு சொல்லிய பாராட்டோட நிறுத்தி இருக்கும். எங்களை இதுகாரும் இத்துணை நாள் யார் ஒருவரும் எதிர்த்து எங்களுக்கு சமமாக போர் புரிந்தவர்களே இல்லை, உண்மைதான் என்ற பாராட்டோட நிறுத்தி இருக்கணும். அந்த பாராட்டு மொழிக்கு அப்புறம் இதனால் நாங்கள் பெரிதும் மகிழ்ந்தோம், ஆகவே என்னிடமிருந்து அல்லது எங்களிடமிருந்து பெறுதற்கு உனக்கு ஏதாகிலும் உண்டு என்றால் கேள். எப்படி? ஒருவே உலகு ஏழையும் உண்டு உமிழ்வோம், இருவோமோடு நீ தனி இத்தனை நாள் பொறுவோமோடு நேர்பொருதாய், புகழோய் தருவோம் நின் மனத்தது தந்தனமால். அழகா சொன்னான் பாருங்க மது கைடவர்கள். ஒருவோம் உலகு ஏழையும் உண்டு உமிழ்வோம். நாங்கள் ஒருவராகவே, மது கைடவன் என்கின்ற இருவராய் உள்ள நாங்கள் எங்களுள் ஒருவர் மட்டுமே கூட முயன்றோம் என்றால் 7 உலகையும் உண்டு உமிழ்வோம். நாங்க 2 பேரும் சேர்ந்தே அழிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேர்ல ஒருவர் நினைத்தாலேயே 7 உலகையும் வென்று விடும். இருவோமோடு அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த நாங்கள் இப்ப 2 பேரா சேர்ந்து உன்னோடு போர் செய்யும். எங்கள் இருவரோடு இத்துணை நாள் யார் ஒருவரும் போர் செய்ததே கிடையாது. ஆகவே இத்தனை நாள் நீ தனி பொறுவோமோடு நேர் பொருதை. இத்துணை காலமும் எங்களை யார் ஒருவரும் எதிர்த்தது இல்லை. ஆனால் எங்கள் எதிராக நீ நின்று ஒருவனாக நின்று போர் செய்த. அதனால புகழுக்கு உரியவனானாய் திருமாலே. ஆகவே நாங்கள் மனமகிழ்ந்து ஒரு வரத்தை தருகிறோம். எப்படியா? நின் மனத்து தருவோம் தந்தனமால், நீ உன் மனத்தில் வேண்டுவதை தருவோம். இதுதான் ஒரு உண்மையான வீரனுக்கு அழகு. என்னை இது நம்ம வரலாற்றுல பார்த்திருக்கோம் இல்லையா? அலெக்சாண்டரினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. இந்தியாவில் அவனை எதிர்த்து போர் செய்யக்கூடிய அந்த போரஸ் என்கின்ற புருஷோத்தமன் அவன் ஆற்றிய போர் செயலை பார்த்து எதிரியான அலெக்சாண்டரே நண்பனாக மாறுகிறான். ஏன்னா தமக்கு எதிராக போர் நடத்தக்கூடிய அளவினுக்கு சமமான ஆற்றல் பெற்று, இதுதான் நல்ல மனோநிலை. நம்முடைய எதிரி எவ்வளவு லாவகமாக போர் செய்கிறான் அதை பார்த்து பாராட்ட கத்திருக்கும். இல்லை என்றால் இந்த போர்க்களம் என்பது ரசனையோடு மேற்கொள்ளப்படக்கூடிய செயல். அங்கு கொல்லுதல் என்ற தொழில்தான் நடக்கிறது, மறுக்கல. ஆனால் அதிலும் ஒரு கலை, அதிலும் ஒரு நியாயம், அதிலும் ஒரு நேர்மை இருந்திருக்கு. போர்க்களத்துல கூட நேர்மையை காட்டின மரபு இந்த தமிழ் மரபு.
அதனால நீ மிக அழகாக நாராயணனே போர் செய்கிறாய். உன்னுடைய போரினது ஆற்றலை கண்டு நாங்கள் மகிழுகிறோம். எங்களோடு இதுவரைக்கு இத்துணை நாள் யார் ஒருவரும் போர் செய்தது இல்லை. நீர் ஒருவரே செய்ததினால் உமக்கு நாங்கள் ஏதாகிலும் வரம் தருவதற்கு ஆசைப்படுகிறோம். உன் மனதுக்கு பிடித்தமானதை கேள் அப்படின்னு சொன்ன உடனே நாராயணன் என்ன கேட்டாரா? ஒல்லும்படி நல்லது உனக்கு உதவச் சொல்லும்படி என்று அவர் சொல்லுதலும் வெல்லும்படி நும்மை விளம்பும் என கொல்லும் படியால் அறி கூறுதல். உனக்கு ஒல்லும்படி உதவ, நன்மை உனக்கு ஏற்படுவதாக உதவுகின்றேன்னு யார் சொன்னார்கள்? மது கைடவர்கள். சொல்லும்படி என்று அவர் சொல்லுதலும், நாராயணனே உனக்கு என்ன வேண்டுமோ அதை என் முன்னே சொல்லுக, உனக்கு உரியனவற்றை நாங்கள் தருகிறோம் என்று அவர்களாகவே கேட்டதினால் நாராயணன் என்ன கேட்டாராம்? நும்மை வெல்லும்படி விளம்பும் என, உங்கள் இருவரையும் வெல்லுதற்கு உரிய வழியை சொல்லுங்கள். கொல்லும் படியால் அவர்களை கொல்லுதற்காக அறி கூறுதலும். இந்த திருமால் அப்படியே அவர்களிடம் கேட்டான், உங்களை எவ்வாறு போர்க்களத்தில் சந்தித்தால் உங்களுக்கு உரிய மரணத்தை தர முடியும், அதற்கு உண்டான வழியை எனக்கு வரமாக தாருங்கள்னு கேட்டான். கேட்ட உடனே மது கைடவர்கள், இடையில் படுகிற்றிலம் யாம் ஒரு நின் தொடையில் படுகிற்றும் என துணியா அடைய செயகிற்றி அது ஆணை என நடையில் படு நீதியார் நல்குதலும். என்ன அழகான இடம் பாரு. உன் மனதிற்கு பிடித்ததை கேள், தருகிறேன்னு மது கைடபர்கள் சொன்ன உடனே நீங்கள் இருவரும் மரணிப்பதற்கு உண்டான வழியை சொல் என்று நாரணன் கேட்ட உடனே அவர்கள் இருவரும் சொன்னார்கள். அதுக்குதான் அந்த வரியை போட்டா, நடையில் படு நீதியார் நல்குதல். அந்த நடை அப்படின்னாக்க ஒழுக்கம் தவறாத நீதி வழிகளிலே நிற்கக்கூடிய அந்த மது கைடவர்கள் இந்த வரத்தை தந்தார்களாம். நான் வாக்கு கொடுத்தாச்சு, நாரணன் ஒன்னு கேட்கலையே, இவர்களாகவே உனக்கு விருப்பமானதை கேளுனர், எனக்கு விருப்பமானது உங்களை கொல்லுதல், எவ்வாறு செயல்பட்டால் உங்களை கொல்ல முடியும், அவ்வளவுதான் விளக்கம். ஆகவே என்ன சொன்னார்களா? ஒழுக்கம் தவறாத வாக்கினுக்கு ஏற்றாற் போல விளக்கம் தருதற்குரிய அந்த மது கைடவர்கள், யாம் ஒரு நின் தொடையில் படுகிற்றும், நாங்கள் உன்னது ஒப்பற்ற தொடையிலே மோதப்பட்டால் இருப்போம், தொடையால எங்களை கொல்லணும், இதேனைய உடல் உறுப்புகளை கொண்டு என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த ஆயுதங்களாலும் எங்களை அழிக்க முடியாது. இடையில் படுகிற்றிலம் என துணியா, வேறு இடத்தில் இறக்க மாட்டோம், வேறு வாய்ப்பே கிடையாது, உன் தொடையால எங்களை கொல்லணும், வேறு எந்த விதத்திலும் வேறு எந்த ஆயுதங்களினாலும் என்னை நீங்கள் எந்த விதத்திலும் கொல்ல முடியாது எங்களை சொன்ன உடனே, அடைய செய்கிற்றி இது ஆணை என நீ எங்களை உன் தொடைக்குள்ளே அடையும்படி செய்து உன் தொடைகளை கொண்டு எங்களை நெருக்கினால் நாங்கள் இறந்து போவோம், வேறு வழியே கிடையாது. இவர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த நாராயணன் எவ்வாறு தொடைகளுக்குள்ள இவ்வளவு பெரிய அரக்கர்களை வைத்து கொல்லுவான், அது முடியாதுன்னு நம்பினார். நாம எப்பொழுதுமே எங்கு தோற்போம்னா, நம்முடைய எதிரியினுடைய போர்க்களத்துல தோற்கவே மாட்டோம், எதிரியை மதிப்பீடு செய்வதில் தோற்றுவோம், எப்பவுமே அதுதான் நடக்கும். எவ்வளவு பெரியவனும் தோற்று போகக்கூடிய இடம் என்னன்னா, தனக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒருவனை, அவனது ஆற்றலை, அவனது தகுதிய மதிப்பீடு செய்வதில் தவறிடும். அந்த சிறு தவறு பூதகாரமாக வளர்ந்து, எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடு அதுதான். எதிரியினுடைய ஆற்றலை முறையாக மதிப்பீடு செய்யவும்,
அவன் என்னெல்லாம் செய்வான். ஒன்றும் வேண்டாம், நம்ம ஊர்ல குதிரை பந்தயம் நடக்கக்கூடிய மைதானத்தை போய் பாருங்க. வேறு எங்கெல்லாமோ நடக்கக்கூடிய குதிரை பந்தயத்தினுக்கு இங்கிருந்தே ஆடுவதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். அவ்வாறு கலந்து கொள்ளக்கூடிய குதிரைகளை பணம் கட்டக்கூடியவர்கள் ஆய்வு செய்வார்கள். இப்பொழுது ஓடக்கூடிய குதிரை எந்தெந்த ஓட்ட வெளியிலெல்லாம் ஓடி இருக்கிறது, அதனுடைய எடை என்ன, அதன் மீது அமர்ந்து செலுத்தக்கூடிய அந்த குதிரை ஓட்டுநர் எடை என்ன, அவன் பயிற்சி என்ன, இந்த குதிரையினுடைய தாய் யார், தந்தை யார், அந்த 2 பேரும் எந்தெந்த ஓட்ட பந்தயங்களில் எல்லாம் கலந்து இருக்கிறார்கள், இந்த வரலாறெல்லாம் தெரிந்து ஒரு மதிப்பீடு செய்து அதன் பின் குதிரையில பணம் கட்டும். பந்தயத்துல வெல்ல வேண்டும், கட்டக்கூடிய பணம் 1னுக்கு 2ஆய் 2னுக்கு 4ஆய் வர வேணும்ன்ற ஆசையிலேயே அந்த குதிரையின் மதிப்பீட்டை இப்படி கணக்கிடுகிறார்களே. ஒரு போர்க்களத்துல எதிரி நம்மை தாக்க வருகிறான், அவனது தகுதி, அவனை பற்றின மதிப்பீடு, இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யாமல் போர்க்களத்துல இறங்கினா என்ன? அதனால இவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய துடையினால் நாங்கள் மரணத்தை சந்திப்போம், வாய்ப்பு இருந்தால் பார். உடனே சொல்லி முடிச்ச உடனே நாராயணன் என்ன பண்ணா, நாராயணன் தானே உலக நிலைக்களத்துல எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கக்கூடியவன். அவனுக்கு பேரே சர்வ வியாபி. அதனால என்ன செய்தான் நாம் நாராயணன், விட்டான் உலகு யாவையும் மேலோடு கீழ், எட்டா ஒருவன் தன் இடம் தொடையை, ஒட்டாதவர் ஒன்றினர் ஊழ் வலியால் பட்டார், இது பட்டது பண்டு ஒரு நாள். எட்டா ஒருவன், மனத்தினாலும் சிந்தனையினாலும் சொல்லினாலும் நம்முடைய உடல் செய்கைகளினாலும் எட்டி பிடிக்க முடியாத நாரணன். அவன் மனமொழி மெய்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்ட நாரணன் கடந்து நின்ற திருமால் உலகு மேலோடு கீழ், மேலும் கீழும் உள்ள உலகங்களில் எல்லாம் பொருந்தி நீண்டு செல்லுமாறு தன் இடம் தொடையை விட்டான். நான் அது இடது தொடையை நீண்டு வளர விட்டான். அவ்வாறு நீண்டு கொண்டே சென்றது அவனது இடது தொடை. ஊழ் வலியால், ஊழின் ஆற்றலின் காரணமாக ஒட்டாதவர் ஒன்றினர் பட்டார். பகைவர்களான மது கைடவர்கள் அந்த நாரணனது இடது தொடையிலே அகப்பட்டு கொண்டார்கள். இது பட்டது பண்டு ஒரு நாள். இந்த நிகழ்வு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. இதுதான் மது கைடவர்கள் வரலாறு. அதையே இங்க சொல்றார் வீடனன். சொல்லிட்டு சொன்னார், அவ்வாறு அன்று இறந்த மது கைடவர்கள்ல மதுவாக இருந்தவன் தான் எனக்கு மூத்த சகோதரனாகிய கும்பகர்ணனா பிறந்தான். கைடபனா பிறந்தவன் தான் ராவணனது மகனாகிய அதிகாயனா பிறந்திருக்கு. ஆகவே போன பிறவியிலேயே அவர்கள் அமரர்களை வென்று நாரணனோடு போர் செய்து நாரணன் வெல்ல முடியாமல் அவன் கேட்ட வரத்தினால் தங்கள் உயிரை எவ்வாறு போக்கலாம் என்று நாரணனுக்கு வரமளிக்க, அதனால் நாரணன் அவ்விருவரை தொடையில் வைத்துக் கொன்றான். இந்த வரத்தை மாத்திரம் கொடுக்கலன்னா அவர்களை கொன்றிருக்க முடியாது. அவ்வளவு பெரிய வீரர்கள். ஆகவே தனி நாயகன் வன்கதை தன் கை கொள, நனி சாட விழுந்தனர் நாள் உலவா, பணியா மது மேதை படப்படர் மேதினியானது பூ உலகு என்கணுமே. இந்த பூமிக்கு பல பேர் உண்டு. குவலயம்னு பேரு, தாரணின்னு பேரு, தரணின்னு பேரு. அதே போல
பூ உலகுன்னு பேரு, மேதினின்னு பேரு, உலகம்னு பேரு. இவை எல்லாவற்றினுக்கும் காரணம். இப்ப மேதினின்ற பேர் ஏன் வந்ததுன்னா, தனி நாயகன் ஒப்பற்ற தலைவனாகிய திருமால் வன்கதை தன் கை கொளா, தனது கையில் உள்ள கதையால் இந்த மது கைடவர்களை தாக்கினதால் நனிஷாட மிகுந்த வேகத்தோடு அடிக்க விழுந்தனர். யாரு? மது கைடவர்கள் விழ நாள் உலவா வாழுதற்கு உண்டான நாள் முடிய இறந்து விழுந்தார்கள். பணியா மது மேதை பட, பணியாத நடுக்கம் இல்லாத மதுவினது கொழுப்பு, அந்த கொழுப்புக்கு பேரு என்னன்னாக்க மேதைன்னு பேர். அந்த 7 விதமான தாதுக்கள்ல மேதஸ்ன்றது ஒரு தாது. நம்ம உடம்புல சப்த தாதுக்கள் ஓடுகிறது. அந்த சப்த தாதுக்கள்னாலதான் உடல் உடலாக இருக்கு. அதுல மேதஸ்ன்ற தாது உலகம் முழுவதும் சிதறியதினால பணியா மது மேதை பட, படர் மேதினியானது. அன்றையிலிருந்து இந்த உலகினுக்கு மேதினி, மதுவினுடைய மேதசு என்ற கொழுப்பினால் மூடப்பட்ட உலகாக இது மாற்றம் பெற்றது. பூ உலகு எங்கனுமே. அப்படிப்பட்ட மது அழிந்ததன் பின் விதியால் இவ்வுலகம் தனில் மெய்வலியால் மது ஆனவன் எம்முன் மடிந்தனால் கதிர்தான் நிகர் கைடவன் இக்கதிர்வேல் அதிகாயன் இது ஆக அறைந்தனன் என விபீடனம் சொல்லி முடிக்கிறான். எப்படி? இவ்வுலகம் தனி, இந்த உகம்ன்றது உலகம் தப்பா படிச்சுட்டோம். உகம் போன யுகத்துல மது கைடவனாக இருந்தவர்கள்ல மது இந்த யுகத்தில் இவ் உகம் தனில் மெய் வலியால் மது ஆனவன் எம்முன் உடல் வலி மிக்க மது என்பவன் என் அண்ணனாக கும்பகர்ணனாக பிறந்து விதியால் மடிந்தனால் ஊழ்வினை உறுத்தியதினால் அவன் உன்னால் கொல்லப்பட்டான். கதிர்தான் நிகர் கைடவன் சூரியனை ஒத்து பிரகாசமான வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய கைடவன் இக்கதிர்வேல் அதிகாயன் ஒளி பொருந்திய வேற்படையை உடைய அதிகாயனாக பிறந்திருக்கிறான். இது ஆக அறைந்தனன் எனால், இதுதான் இந்த அதிகாயனினுடைய பிறப்பின் உண்மைன்னு வீடனன் சொல்லி முடிச்சான். எதிரியினுடைய வலிமைய ராமன் கிட்ட சொல்லணும் இல்லையா? ராவணன் ஏதாயிலும் தந்திரம் செய்து அதிகாயனை அனுப்ப, அந்த லக்குவன் போய் அந்த போர்க்களத்துல ஏதொன்றும் செய்ய முடியாமல் போனால் வீடனனை கூப்பிட்டு கேட்கலாம் இல்லையா ராமன், இந்த அதிகாயனை பற்றி முன்பே எனக்கு ஏன் விரிவாக சொல்லவில்லை? அதனால வீடனன் சொல்லி முடிச்சான். சொல்லி முடிச்ச உடனே ராமன் சிரித்து கொண்டே சொன்னான், நீ அதிகாயன் பெருமையை சொல்லிட்ட, லக்குவன் பெருமை உனக்கு தெரியுமா? நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம். என்ன காரணம்னா, பரம்பொருளாய் இருக்கக்கூடிய ராமன் தன் உடன் பிறந்தானாகிய இலக்குவனினது ஆற்றல மிக உயர்ந்த நிலையில உரிய இடத்துல பேசி, இது கம்பனுடைய சாமர்த்தியம். வேற எந்த இடத்துலயும் இலக்குவனுடைய ஆற்றல பேசி இருக்க முடியாது. அதிகாயன் மட்டும் இலக்குவன போருக்கு வா என்று அழைக்காதிருந்தால், அதிகாயனை போர்க்களத்திலே சந்தித்த இலக்குவன் அந்த இலக்குவனை அதிகாயன் கொன்று எவ்வாறு கும்பகர்ணனை இழந்து ராவணன் தவிக்கிறானோ அதுபோல் இலக்குவனை இழந்து ராமன் தவிக்க வேண்டும் என்று எண்ணாது இருந்தால், போருக்கு அழைக்காது இருந்தால், இலக்குவனது பெருமையை ராமன் வாயிலாக நாம் கேட்டிருக்க முடியாது. ஒரு பெரிய அழகு.
அதனால இவ்வாறு விபீடனன் சொல்லி முடிச்ச உடனே என்றான் ராவணனுக்கு இளையான் நன்று ஆகுக என்று ஒரு நாயகனும் மின் தான் உமிழ் வெண்ணகை வேறு செய்யா நின்றான் இது கூறி நிகழ்த்தினான். ராவணனுக்கு இளையான், ராவணனது இளையவனாகிய விபீடனன் நன்று ஆகுக என்று, நன்று ஆகட்டும் என்று ஒரு நாயகனும் ஒப்பற்ற தலைவனாகிய ராமனும் மின் தான் உமிழ் வெண் தகை வேறு செய்யா மின்னலை ஒத்து வெளிப்படும் வள்ளிய பற்கள் தெரியுமாறு சிரித்தான். ஓஹோ, நீ லக்குவனது வீரம் உனக்கு தெரியாது, அதிகாயன் வீரத்தை ரொம்ப பெருமையா சொல்லிட்ட. லக்குவன் என்னோடையே சேர்ந்து இருந்ததினால அவனுடைய தகுதி உனக்கு தனித்துவமாக தெரியவில்லையா? சொல்றேன் கேள். வெண்ணகை வேறு இசையா அப்படி ஒரு ஏளனமா சிரிச்சான் ராமன். சிரிச்சிட்டு நின்றான் இது கூறி நிகழ்த்தினால் இவ்வாறு இலக்குவனது பெருமையை ராமன் கூறத் தொடங்கி. அழகான இடம். என்ன இருந்தாலும் ராமன் வாயால பாராட்டு இல்லையா? சொல்றான் பாருங்க. 8000 கோடி ராவணரும் விண்ணாடரும் வேறு உலகத்து எவரும் நன்னா ஒரு மூவரும் நன்னிடினும் கண்ணால் இவன் வில் தொழில் காணுதி. ஒரு ராவணன் இல்ல, 8000 கோடி ராவணன். 8000 கூட இல்ல, கோடியை சேர்த்துன்ட்டு 8000 கோடி ராவணர்கள் கூட வரலாம் இவன் முன்னாடி. விண்ணாடரும் வானுலகத்தில் இருக்கிற அத்துணை தேவர்களும் வேறு உலகத்து எவரும், பாதாளம் 14 உலகம் சொல்றோம் இல்லையா, 300 கணக்கு 37 21 உலகம், இந்த மாதிரி நிறைய உலகம் இருக்கு. எந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மூவரும், யார் ஒருவராலும் வெல்லப்பட முடியாத பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் நன்னிடினும் இவனோடு ஒன்றாக சேர்ந்து போர் செய்ய வந்தாலும் இவன் வில் தொழில் கண்ணால் காணுதியார். இந்த இலக்குவனுடைய வில்லாற்றல கண்ணால நீ பார்க்க, அவ்வளவு பெரிய ஆற்றலுக்குரியது. மேலும் இவனுடைய கோபம் எப்படிப்பட்டது தெரியுமா? வான் என்பது என், வையகம் என்பது என், மால்தான் என்பது என், வேறு தனி சிலையோர் யான் என்பது என், ஈசன் என் இமையோர் கோன் என்பது என், எம்பி கொதித்திடுமே. என் தம்பியாகிய இலக்குவன் முறையா கோபம் மட்டும் பட்டுட்டான்னா, வான் என்பது என், வானத்துல தேவர்கள் என்று கூறுவதென ஒரு தேவனும் இருக்க மாட்டான். வையகம் என்பது என், நில உலகம்ன்றது ஒண்ணு இருக்காது, இதுவும் அழிக்கப்பட்டு விடும். மால்தான் என்பது என், திருமால்தான் என்று கூறுவது என், நாராயணனும் அழிந்து போவான். வேறு தனி சிலையோர் தான் என்பது என், பிறரிடமிருந்து வேறுபட்ட சிறப்பான வில்லாளிகளாக இருக்கக்கூடிய சிவன் போன்றோர், ஈசன் என் இமையோர் கோன் என்பது என், சிவபெருமான் என்பது என், தேவர் தலைவரான இந்திரன் என்பது என். ஒருத்தனும் லக்குவனது கோபத்திற்கு முன் நிற்க முடியாது. பரம்பொருளான ராமனே, தன் மூல நிலையாகிய திருமால், அவனே இந்த இலக்குவன் கோபத்திற்கு முன் நிற்க முடியாது. ஆதிசேஷனுடைய அம்சம் அவன். அதனால நீ இலக்குவனை எல்லாம் ரொம்ப எளிதா எடை போடாதே வீடனா. தெய்வ படையும் சினமும் திரளும் மை அற்று ஒளி மாதவம் மற்றும் எல்லாம் எய்தற்கு உளவோ இவன் இச்சிலையில் கை வைப்பு அளவே இரல் காணுதியால். என்ன அழகான இடம். லக்குவன் வில்லுல கை வச்சா போதும், எல்லாம் அழிஞ்சு போகும். எப்படியா? தெய்வ படையும் தெய்வங்களால் தரப்பட்ட எல்லா விதமான தெய்வீக படைக்கலன்களும், அதிகாயன் அரிய பல தவங்கள் செய்து பல புதிய ஆயுதங்களை வரமாக பெற்றிருந்தாலும், சினமும் திரளும்
எதிரிகளினுடைய கோபத்தையும் ஆற்றலையையும் மையற்று ஒழி மாதவம் குற்றம் முழுவதும் நீங்கிய பெரிய தவத்தோடேயே அதன் பலனோடேயே எதிர்க்க வந்தாலும் மற்றும் எல்லாம் ஏனைய பிற எல்லா விதமான படைகள் எல்லா விதமான ஆற்றலோடு லக்குவன் முன் யார் வந்தாலும் எய்தற்கு உழவோ இவன் முன்னாடி வந்து நிக்க முடியுமா? இவன் இந்த இலக்குவன் இச்சிலையில் அவன் கையில் இருக்கிற வில்லுல கை வைப்பு அளவே கைய வைத்தான்னா போதும், அந்த ஒரு கணம் போதும், இரல் காணுதியால் எதிர்க்க நின்றவன் முற்றிலுமா அழிந்து போகும். இலக்குவன் ஏதோ ராமனது தம்பி, ஆகவே அதனால அவனுக்கு ஆற்றல்லாம் ராமன் அளவு இருக்காதுன்னெல்லாம் நினைக்காது. லக்குவனது கோபம் உலக பிரசித்தம். அவன் கோபத்தோடு தன்னுடைய வில்லுல கை வைத்தான் என்றால் எதிர்க்க நிற்கிறவன் யாராயினும் அழிக்கப்படுவார் கண நேரத்தில். அவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு உரியவன். அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப ஏன் இன்னமும் ராவணன் இருக்கான்? சீதை மட்டும் இலக்குவன பஞ்சவடியில ராமனை போய் பார் என்று சொல்லி ராமனை தேடு என்று அவனுக்கு உதவு என்று சீதை லக்குவனை அனுப்பாமல் இருந்தால் அங்கு கபட வேடத்துல வந்த ராவணனை அங்கேயே இலக்குவன் அழித்திருப்பான். ராமாயணம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். சொல்றான் பார், இத ராமன் சொன்னதுதான் அழகு. நான் பல முறை சொல்லி இருப்பேன், ஆனா அது ராமன் வாயில வருது பாருங்க இந்த இடம். என் தேவியை வஞ்சனை செய்து எழுவான் அன்றே முடிவான் இவன் அன்னவள் சொல் குன்றேன் என ஏகிய கொள்கையினால் நின்றான் உளனாகி நெடுந்தகைய. உங்க அண்ணன் ராவணன் இன்னும் ஏன் தெரியுமா உயிரோட இருக்கான்? பெருமையான பண்பு உடைய விபீடனனே, உன் ராவணன் ஏன் இன்னும் சாகாமல் இருக்கான் தெரியுமா? என் தேவியை வஞ்சனை செய்து எழுவான் அன்றே முடிவான். என் தேவியாகிய சீதையை வஞ்சனை செய்து எடுத்து சென்ற ராவணன் அன்றே இறந்திருப்பான். இவன் இந்த இலக்குவன் அன்னவள் சொல் குன்றேன் என ஏகிய கொள்கையினால் சீதை அவனுக்கு ஆணையிட்டா, போய் உங்க அண்ணா ஆபத்துல இருக்கான், போய் பார்த்துண்டுவான். அந்த ஆணைக்கு உட்பட்டு சீதையின் சொல்லை மீற மாட்டேன், அவள் எனக்கு தாய் என்ற நிலையில் அவள் மீது கொண்ட மதிப்பினால் அவளை பாதுகாக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு என்னை தேடிக்கொண்டு வந்தான் இலக்குவன். அன்றைக்கு மட்டும் அவன் தேடி வராது நின்றிருந்தான் என்றால் உளனாகி நின்றான். அதனாலதான் ராவணன் இன்னும் உயிரோட இருக்கு. இல்லை என்றால் பஞ்சவடியிலேயே லக்குவன் ராவணனை முடிச்சிரு. அந்த அளவுக்கு இலக்குவனது ஆற்றல் உயர்ந்தது. ஞாபகம் வச்சு இந்த சொல்லி நான் அதிகாயனது வீரத்தை வீடனன் பார்த்திருப்பான் இல்லையா? ஆனா இலக்குவனது போர் முறையை போர் ஆற்றலை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? உடனே ராமன் புரிந்து கொண்டு சொன்னான், வேணா ஒண்ணு பண்ணு, இலக்குவனோடு நீயும் போர்க்களத்துக்கு போ. அங்க இலக்குவன் எப்படி போர் செய்யறான் கண்ணாலேயே பார்த்துக்கோ, அப்பதான் தெரியும். இதெல்லாம் போர்க்களத்துல செய்தற்கு உண்டான ஒரு அழகான சாகசங்கள். சொல்லிட்டு சொன்னா பாருங்க, ஏகாய் உடன் நீயும் எதிர்த்து உளனாம் மா காய நெடுந்தலை வாழியொடும் ஆகாயும் அளந்து விழுந்ததனை காகாதிகள் நுங்குதல் காணுதிய. இன்னும் கொடூரமான விளக்கம் பாருங்க. ஏகாய் போய் பாரு போர்க்களத்துல, உடன் நீயும் லக்குவனோடையும் போய் லக்குவன் போர்க்களத்தை அங்க பார்க்கலாமே, எப்படி போர் செய்கிறான்னு. எப்படி போர் செய்வானா? எதிர்த்துளனாம் இலக்குவனை எதிர்க்க வந்திருக்க கூடிய மா காயன் பெரிய அதிகாயன் என்று சொல்லுகிறாயே, அவனை நெடுந்தலை வாழியொடும் தன் கை அம்பினால அந்த அதிகாயனது தலையை கொய்து ஆகாயம் அளந்து விழுந்ததன் வான வெளியில் அப்படியே அந்த அம்பினால்
பறக்கடிக்கப்பட்டு விழுவத காகாதிகள் நுங்குதல் காணுதியாய். ஆயிரக்கணக்கான காக்கைகள் இறந்து கிடக்கக்கூடிய அதிகாயனது தலையை கொத்தி தின்னக்கூடிய காட்சியை பார்க்க நம்ம போய் பார். ராவணனுக்கு உண்டான பெரிய பலமாக இருந்த அதிகாயன் எப்படி இறப்பான், அவனது தலையை காகைகள் எவ்வாறு கொத்தி உண்ணும் என்கின்ற காட்சிய போருக்கு முன்னாடியே சொல்லிட்டாராம். நமக்கு நிச்சயமா தெரியும். ராமனே சொல்லிட்டதுனால அதிகாயன் அப்படித்தான் சாக போறான். அதுக்கப்புறம் இந்த போர்க்கள வர்ணனை வேணுமானா வேணும். ஏன்னா இந்த அதிகாயன் போரோடே ராவணனை சார்ந்த பல சேனாபதியர்கள் இறக்க போகிறார். அதோடு ராவணனால் தனித்து அனுப்பப்பட்ட யானைப்படை அழிக்கப்பட இருக்கிறது. மேலும் இந்த வானரர்களை சார்ந்த அனுமன், சுக்ரீவன், அங்கதன், நீலன் இவர்களினது தனித்துவமான போர் முறையும் இந்த இடத்திலே விளக்கப்பட இருக்கிறது. அதனால இது அப்படியே இந்த ராமன் முடிவை சொன்னாலும் விரிவான போர ஒரு 100 பாட்டில் விளக்கிறது. இந்த அதிகாயன் வதை மட்டுமல்ல, அதிகாயனுக்கு உதவ வந்துள்ள ஏனைய பிற அரக்கர்களை இந்த வானர படையில் உள்ள படைத்தலைவர்கள் எவ்வாறு அழிக்கிறார்கள் ரொம்ப இன்றியமையாத பகுதி இது. இதுக்கப்புறம் நேரடியா இந்திரஜித்தன், அதுக்கப்புறம் ராவணன் முடிஞ்சு போய். அதனால இந்த வாய்ப்பை என்ன இருந்தாலும் ராவணன் சட்டென்று அழிந்தான்னு சொல்லிவிட்டாக்க கதைக்கு அழகு இருக்காது. ராவணன் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன், அணி அணியாக எவ்வளவு வீரர்களை அனுப்புகிறான், அவர்களை ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புணர்ந்து அழிக்கிறார்கள் சொன்னாதான் இந்த கதைக்கு ஒரு அழகு இருக்கும். நம்ம திரைப்படங்கள்லயே பார்க்கிறோம் அல்லவா, ஆற்றல் மிகுந்த எதிர்நிலை நாயகனாக உள்ள வில்லன கதாநாயகன் பலவாறாக போர் செய்துதானே அழிக்கிறான். போன உடனே கையில இருக்கிற துப்பாக்கியால துப்புன்னு சுட்டுட்டா அப்புறம் அது அழகு இருக்காது. அதுதான் ஒரு கதையினுடைய கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ ரொம்ப அழகா காமிக்கணும். உச்சம் என்பது உச்சமா இருக்கணும். போருக்கு போலாம். வீடனையும் போ அப்படின்னு அனுப்புறான் ராமன். நீரை கொடு, நீர் எதிர் நிற்க ஒணுமோ, தீர கொடியாரோடு தேவர் பொறும் போரை கொடு வந்து புகுந்தது நாம், ஆரை கொடு வந்தது அயர்ந்தனையோ. என்ன அழகா கேட்டான் பாரு. வீடனன் கொஞ்சம் தயங்கினா அதுக்கு ராமன் ரொம்ப அழகான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒரு அழகான பஞ்ச். எப்படியா, நீரை கொடு நீர் எதிர் நிற்க ஒண்ணுமோ, நீரை துணையென கொண்டு நீரை எதிர்த்து நிற்க முடியுமா, தீர கொடியாரோடு மிக கொடியவர்களாகிய அரக்கர்களோடு தேவர் பொறும் போரை கொடு வந்து நாம் புகுந்தது, தேவர்களுக்காக செய்கின்ற போரை கை கொண்டு நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், அதனாலதான் இந்த போர்க்களத்திற்கு வந்திருக்கிறேன் ராமன் சொல்றான். ஆரை கொடு வந்தது, யாரை துணையாக கொண்டு அமைந்தது, அயர்ந்தனையோ மனம் சலித்தனையோ. ஆகவே அரக்கர்களை அழிப்பதற்கு ஆற்றல் உரியவனாகிய லக்குவன் அறம் தவிர பிற துணை இல்லை. இதுக்கு ஏன் பயப்படுறப்போ? லக்குவன் கொல்லுவானான்னு பயப்படுறியா? இதுவரைக்கும் வரிசையா பல அரக்கர்களை கொன்று வந்தோமே, யாரை துணை கொண்டு நாங்கள் கொன்றோம்? நானோ லக்குவனோ தொடர்ந்து பல அரக்கர்களை கொண்டு இருக்கிறோம். தண்டகாரண்யத்துல கொன்றோம், பஞ்சவடியில கொன்றோம், இப்ப நடக்கக்கூடிய போர்ல பல பேரை கொன்று இருக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் மேற்கொள்வதற்குண்டான செயலுக்கு இதுவரை யாரினது துணையை நாடினோம்? ஏன் கவலைப்படுற? தர்மம் எங்கள் பக்கம். அறத்தை துணையாக கொண்டு அசுரர்களை அழிப்பதாக வந்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு வேற யார் துணையும் வேண்டாம், தர்மத்தின் துணை மட்டும் இருந்தா போதும்.
ஆகவே வீடனா கவலைப்படாத, தைரியமா போயிட்டு வா, இலக்குவனோடு தைரியமா போர்க்களத்துக்கு போ, அங்க இலக்குவன் அது போர் ஆற்றலை பார்க்கலாம். ஆகவே அடுத்தது சொன்னா, சிவன் அல்லன் எனில் திருவின் பெருமான் அவன் அல்லன் எனில் புவி தந்தருளும் தவன் அலன் எனில் தனியே வலியோன் இவன் அல்லன் எனில் பிறர் யார் உளரும். என்ன ஒரு அழகான எதிர்பார்ப்பு. சிவன் அல்லன் எனில், இந்த அதிகாயனை கொல்லுதற்கு உரியவர் சிவபெருமான் அல்லன் என்றால், திருவின் பெருமான் அவன் அல்லன் எனில், திருமகளினது தலைவனாகிய நாராயணன் அல்லன் என்றால், புவி தந்தருளும் தவன் அல்லன் எனில், நில உலகை படைத்தவனாகிய பிரம்மன் தொன்று தொட்டு தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மதேவன் அல்லன் என்றால், தனியே வலியோன் இவன் அல்லன் எனில், நில உலகை படைத்தவனாகிய தவச்சிறப்புடைய பிரம்மதேவன் அல்லன் என்றால், தனியே வலியோன் இவன் அல்லன் எனில், தனிச்சிறப்புடைய வலிமை படைத்த இந்த லக்குவன் அல்லன் என்றால் பிறர் யார் உள்ளார். இந்த அதிகாயனை கொல்றதுக்கு வேற எவன் இருக்கு? இந்த லக்குவனால முடியலைன்னா வேறு எவனாலையும் முடியாது. ஆகவே இன்றைய போர்க்களத்துல இலக்குவன் அதிகாயனை கொல்லுவான். போய்ப்பார். 1000 வெள்ளம் ஒருங்கு உள ஆம் வன் தானையர் வந்து வளைந்த எலாம் கொன்றான் இவன் அல்லது கொண்டு உடனே நின்றார் பிறர் உண்மை நினைந்தனையோ. ஒருங்கு உள ஆம், கும்பகர்ணனோடு ஒன்றாக சேர்ந்து வந்தார்கள் அல்லவா எத்துணை வீரர்கள். 1000 வெள்ளம் வன் தானையர் வந்து விளைந்த இயலாம். 1000 வெள்ளம், வெள்ளம்ன்றது மிகப்பெரிய எண்ணளவு. அப்படிப்பட்ட எண்ணளவிலே உள்ள 1.5 வெள்ளம் உடைய கும்பகர்ணனுக்கு துணை செய்ய வந்த வீரர்கள் என்னை வளைத்து கொண்ட பொழுது அவர்கள் எல்லோரையும் கொன்றான் இவன் அல்லது, அத்துணை பேரையும் நான் கும்பகர்ணனை மட்டும்தான் கொண்டேன். கும்பகர்ணனுக்கு உதவி செய்ய வந்த 1000 வெள்ளம் சேனைக்கு உரியவர்களை கொன்றது யாருன்னு நினைக்கிற? தனி ஒருவனாக இந்த இலக்குவனை கொன்று இருக்கிறான். அவன் அல்லது கொண்டு உடன் நின்றார் பிறர் உண்மை நினைந்தனையோ. இவனுக்கு துணையென கொண்டு நின்றவர் பிறர் எவரும் இல்லை என்பதனை யோசித்தாயா? தனி ஒருவனா நின்று 1.5 வெள்ளம் சேனையை கொன்று. இவனையா இப்பொழுது நீ அதிகாயனோடு போர் செய்தற்கு தகுதி உடையவனாக இருக்கிறானான்னு கவலைப்படுற? இவனை விட்டால் வேற ஆள் கிடையாது. கொல்வானும் இவன் கொடியோரை எல்லாம் வெல்வானும் இவன் அடல் விண்டு என ஒல்வானும் இவன் உடனே ஒரு நீ செல்வா என ஏவுதல் செய்தவன். கொடியோரை எல்லாம், கொடிய அரக்கர்களை எல்லோரையும் கொல்லுவானும் இவன், கொல்ல போகிறவன் இதே இலக்குவன் தான். வெல்வானும் இவன், அவர்களை கொன்று இந்த போர்க்களத்திலே வெற்றி பெறுபவனும் இவன்தான். அடல் விண்டு என ஒல்வானும் இவன், வலிமை பொருந்தி கொல்லும் தன்மை உள்ள திருமால் போலே எதிர்த்து போர் செய்பவனும் இவன் ஒருவனே. உடனே ஒரு செல்லாய் நீ என, எனவே விரைவாக நீ ஒப்பற்ற இவனோடு செல், போய் பாரு போர்க்களம் ஏவுதல் செய்ததனால் என்று ராமன் விபீடனனுக்கு கட்டளையிட்டான். போய் பார். லக்குவனும் வீடனனும் போர்க்களத்திற்கு போகிறார்கள். அக்காலை இலக்குவன் அரியணை முக்காலும் பலம் கொடு மூதுணர்வின் மிக்கான் அடல் வீடனன் மெய் தொடர புக்கான் அவன் வந்து புகுந்த களம். அக்காலை இவ்வாறு ராமன் இலக்குவனது பெருமையெல்லாம் வீடனனிடம் எடுத்து சொல்லி அவனது போராற்றலை பார்க்க நீயும் போர்க்களம் செல் என்று சொன்னவுடனே இதை உடனிருந்து கேட்ட இலக்குவன் ஆரியனை முக்காலும் வலம் கொடு. இலக்குவன் ராமபிரானை மும்முறையாக வலம் வந்தான். மூதுணர்வின் மிக்கான் அடல் வீடனன், அற உணர்வு மிக்கவனாகிய வலிமை பொருந்திய வீடனன்
மெய் தொடர இலக்குவனது உடலை தொடரன இலக்குவனை பின்பற்றி செல்ல புக்கான் அவன் வந்து புகுந்த களம். அந்த அதிகாயன் வந்து புகுந்த போர்க்களத்துல இலக்குவன் போய் நின்றவுடனே இரண்டு பக்கத்து படைகளும் ஒன்றை ஒன்று தாக்க முற்பட்டன. சேனை கடல் சென்றது, தென் கடல் மேல் ஏனை கடல் வந்தது எழுந்தது என ஆனை கடல் தேர்பறி ஆள் மிடையும் தானை கடலோடு தலைப்படலும். தென்கடல் மேல் ஏனை கடல் வந்து எழுந்தது என, தென்கடல் மீது தெற்கு திசையில இருக்கிற கடல்ல ஏனைய பிற கடல்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விழுந்தால் எப்படி இருக்குமோ அது போல இந்த வானர படையின் மீது அதிகாயனது பறந்துபட்ட கடல்களைப் போல உள்ள படையானது வீழ மோத ஆனை கடல் தேர்பறி ஆழ்மிடையும் தானை கடல் யானை கடல் தேர்கடல் குதிரை கடலோடு காலாட்படை வீரர்கள் என்கின்ற கடலும் இந்த இத்தகைய ஆற்றல் வாய்ந்த அரக்கர் படை என்கின்ற கடல் சென்றது. சேனை கடல் தலைப்படலும். லக்குவன் உடன் சென்ற வானர சேனை கடல் போன்று இருக்க இந்த அரக்கர்களினது கடல் போன்ற படையும் வானரர்களினது கடல் போன்ற படையும் ஒன்றோடு ஒன்று மோத தலைப்பட்டன. அது என்ன என்பதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா புதன்கிழமை இல்லையா, பல்கலைக்கழக வகுப்பு. நன்றி.